நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் புதிய தமிழகம், தேமுதிக, எஸ்டிபிஐ, ஃபார்வர்ட் பிளாக், பெருந்தலைவர் மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அரசியல் அமைப்புகளும் இணைந்து போட்டியிட்ட வேட்பாளராகிய எனக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்திலே பெருவாரியாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய கூட்டணியினுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதற்கண் அஇஅதிமுக தலைமையில் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் நிலவிய நேரத்தில் தைரியத்தோடும் துணிச்சலோடும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மகத்தான மக்கள் நேச கூட்டணியை அமைத்தார். இன்று எங்கள் கூட்டணி, அதாவது அஇஅதிமுகவுடைய தலைமையில் அமையப்பெற்றக்கூடிய இந்த கூட்டணி தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமல்ல, தமிழகத்திலேயே ஒரு முதல்நிலை கூட்டணியாக விளங்குகிறது. எனவே அந்த மகத்தான கூட்டணியை அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தைய சூழ்நிலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிந்தைய சூழ்நிலாக இருந்தாலும் சரி, இந்த தொகுதியில் நான் ஏற்கனவே 6 முறை போட்டியிட்டிருக்கிறேன். வாக்காளர் பெருமக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அறிமுகமானது, போட்டியிட்ட வேட்பாளர்களை ஒப்பிட்டு பார்த்தது, தென்காசி தொகுதியில் நிலவக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இவையெல்லாம் கணக்கில் கொண்டு இதுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தேர்தலில் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமோகமான ஆதரவை இந்த மக்கள் அளித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெறுவது நிச்சயம். கணிசமான அளவுக்கு வாக்கள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது. தேர்தலுக்கு முன்பாக இருந்த கருத்து வேறு. ஆனால் அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து சமுதாய மக்களும் அதாவது எல்லோருமே மனப்பூர்வமாக, சதவீதங்கள் வேண்டுமென்றால் வித்தியாசமாக இருக்கலாம் தவிர எல்லோருமே ஆதரித்தார்கள், எல்லோருமே வாக்களித்தார்கள். அப்படிங்கிறதான் இந்த தொகுதியினுடைய சிறப்பம்சம். எந்த நோக்கத்திற்காக தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து நான் போட்டிட்டு வந்தேனோ அந்த நோக்கம் இந்த தேர்தலிலே நிறைவேற்றியிருக்கிறதுங்கிறது தான் மிக முக்கியம். அந்த வகையில் மிகப்பெரிய அது அமைதியாக நடந்ததுக்கு காரணமே அது சமூகநாய நல்லிணக்கத்தை எல்லோரும் விரும்புகிறார்கள். இந்த தொகுதி வளர்ச்சியடைய வேண்டும் என்பது எல்லோருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் அதாவது இந்த தொகுதியினுடைய அனைத்து சமுதாய பெரியோர்களுக்கும் மக்களுக்கும், அதாவது அனைத்து மத மக்களுக்கும், அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் நான் தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதிகளை கொடுத்தோனோ அந்த வாக்குறுதிப்படி நிச்சயமாக தொடர்ந்து இந்த நம்முடைய தொகுதி மக்களுடைய மேம்பாட்டிற்காக, முன்னேற்றத்திற்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அதுக்கு பிறகு நான் நிச்சயமாக அந்த தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி நடந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், நான் தொடர்ந்து அரசியலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு வாங்குகின்ற கலாச்சாரம் போக வேண்டும். அது தமிழ் சமுதாயத்தில் எப்படியோ வேரூன்றி விட்டது. அது என்றைக்காவது ஒரு நாள் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. என்று சொன்னால், ஒரு சரியான மக்களுடைய பிரதிகள் சரியாக பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆளாகாமல் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பல கோடி ரூபாயை தேர்தலுக்காகவே செலவழித்து விட்ட பிறகு, அவர்கள் கடனாளிகள் ஆன பிறகு அவர்களால் மக்கள் தொண்டை சரியாக ஆற்ற முடியாது. எனவே இந்த தேர்தலை பொறுத்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் எந்த வாக்காளர்களுக்கும் எந்த கட்சியும் பணம் கொடுக்கலைங்கிறது ஒரு மிகவும் சந்தோஷப்படக்கூடிய செய்தி.
எனவே பணப்பட்டுப்பாடா இல்லாமலும் நிச்சயமாக ஒரு தேர்தலை நடத்த முடியும், வாக்குகளை வாங்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலில் நிறுவனமாயிருக்குது. இப்போ வந்து இது வெறும் 67% என்று சொல்லப்படுகிறது. இதற்கு 2% கூடலாம் அல்லது குறையலாம். கடந்த தேர்தலுக்கும் இதுக்கும் வேண்டுமல்ல ஒரு 5% குறைவாக இருக்கலாம். ஆனால் பணப்பட்டுவாடா என்ற ஒரு பணப்பட்டுவாடா செய்துதான் வாக்குகள் வாங்க முடியும் என்பது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் ஆளுங்கட்சி திமுக கூட அதிலிருந்து ஒதுங்கிட்டாங்க, விலகிட்டாங்க அப்படிங்கிறது அதுவும் கூட வந்து நல்லது. அவர்கள் வரக்கூடிய காலகட்டங்களிலும் இதே போல் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய நம்பி. எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. எனவே பணப்புழக்கம் இல்லாமல், பணப்பட்டுவாடா இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நல்ல முறையில் எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல், ஒரு வாக்குச்சாவடியில் கூட ஒரு சிறிய பிரச்சனை கூட இல்லாமல் இந்த தேர்தல் வந்து ஜனநாயக ரீதியாக நடந்திருக்கிறது. தான் வந்து மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. மக்கள் சக்தி தான் இறுதியாக வந்து மிகப்பெரிய சக்தின்னு சொல்லுவார்கள். எனவே மக்கள் சக்தி இந்த ஜனநாயகத்தில் ரொம்ப நாளைக்கு பிறகு வேட்பாளருடைய தகுதியை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிறது. இந்த நிலை தொடர வேண்டும். இதுதான் வந்து நீண்ட நாளாக நான் விரும்பியதான். நவீனமான முறைகள் வந்துருச்சுங்க. ஒவ்வொரு வாக்காளருடைய அடையாள அட்டைகளாக ஆதார வந்து வாக்காளரோட பதிவு செய்யணுங்கிறாங்க, இணைக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லா பணிகளும் முடிந்த பிறகு கூட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் 100 ஓட்டு குறையுது. இந்த சிலுவத்தூர் பகுதியில் 300 ஓட்டை வந்து விட்டுருக்காங்க, இன்னொரு 100 ஓட்டை விட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. அப்போது 70% 30% மேலே வந்து அது ஒன்று இறந்தவர்களுடைய லிஸ்ட் இருக்குது, அல்லது வாக்காளர் தகுதி இல்லாத லிஸ்ட் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் இல்லாத இது வந்து சரி செய்யணுங்கிறது தான் அது. அதிகாரியுடைய கவனக்குறைவா அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னே தெரியல. இதில் உங்களுக்கு வந்து வாக்குப்பதிவுக்கு வந்து இப்போ 20 நாள் கொடுக்குறாங்கல்ல, அந்த 20 நாளுக்குள்ளே செக்அப் பண்ண முடியாதா? இல்லைன்னா சேர்த்தலாமல்ல. அதனால் இது வந்து தேர்தல் ஆணையம், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அவர்கள் வந்து இதில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இது 100க்கு 100 முழு சரியான பட்டியலை வந்து தேர்தல் ஆணையம் தயார் பண்ணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். 20 வருஷத்துக்கு முன்பாகவே 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் தான் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு போயிங்க எத்தனை சதவீதம் லெஃப்ட் அவுட் அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க, கீழே கிராஸ் ரூட் லெவலில் ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் போடுறாங்க. அவங்க சத்துணவு அமைப்பாளராக அங்கன்வாடியாக இருக்கிறாங்க. அது பத்தாது. அது ரெவென்யூ, அதாவது வில்லேஜ் ஆஃபீஸர் லெவலில் பெர்மனண்ட்டாக வந்து ஒரு கண்டிப்பாக வந்து கான்ஸ்டண்ட்டாக இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது நீக்கிறதுக்கே வந்து ஒரு தனி அதிகாரி பெர்மனண்ட்டாக எத்தனையோ இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்துக்கு அல்லது வந்து ஒரு 10 பூத்து 20 பூத்துக்கு ஒரு ஆளை வந்து கண்டிப்பாக நியமனம் செய்யணுங்க. அப்படி இருந்தால் தான் இது வந்து சரி பண்ண முடியும். அப்போ எந்த விதத்தில் சரி அவன் கடைசி உங்களுக்கு வந்து போலிங் டேட் வருதுங்களா, அதுக்கு ஒரு 5 நாளைக்கு முதல்ல கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அன்னைக்கும் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். அன்றைக்கி முதல் நாள் கூட கொடுக்கணுங்க. வாக்கு போடுறது 100க்கு 100 சொல்கிறீங்க. 100க்கு 100 வாக்காளர் பட்டியலில் இல்லைன்னா எப்படி சேர்க்க முடியும்? தகுதியான வாக்காளர் சேர்க்க சொல்கிறீங்க, சேர்க்க மட்டும் அது என்ன குற்றம்? ஸோ அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் வந்து இதை வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தணும். இது அது வந்து வழக்கமாக எந்த தவறுகளும் இப்போ இவிஎம் மிஷின் வச்சுக்கிற இடத்துல எந்த விதம் தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக அடுத்த 45 நாள் இருக்குது. இது ஒரு தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்குது ஆச்சுங்களா. அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து இங்கே நாங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு போட்டுருவோம். அதெல்லாம் அதிகபட்சம் 1 வாரம் இருக்கும், 10 days 45 days மிகப்பெரிய ரிஸ்க் தான். இருந்தாலும் கூட அவர் சொன்னது சரியானது, நியாயமானது. அந்த அடிப்படையில் நாங்களும் வந்து தென்காசியில் எங்கே இவிஎம் மிஷின் வைக்கிறாங்களோ அங்கே வந்து பாதுகாப்பு கொடுப்போம்.